இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு பாடுகளின் வாரத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். குருத்து ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு பாடுகளை அனுபவிப்பதற்காக எருசலேமுக்குள்ளாக நுழைந்த அந்த மாபெரும் நிகழ்வை இன்றைக்கு நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எருசலேமுக்குள்ளாக நுழைகின்ற பொழுது மக்கள் ஓசன்னா கீதத்தை பாடி ஒலிவ கிளைகளை பாதையிலே விரித்து அவரை ஒரு கழுதையின் மேல் அமரச் செய்து ஒரு வெற்றி வீரராக அவரை உள்ளே அழைத்துச் செல்லுகிறார்கள். அன்பானவர்களே, ஒரே ஒரு சிறிய சிந்தனையை உங்களோடு இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே செல்லுவதற்கு மக்கள் ஒரு கழுதை குட்டியை பயன்படுத்தினார்கள். ஆண்டவர் இயேசுவே அந்த கழுதையை தேர்ந்தெடுத்தார். சீடர்களிடத்தில் சொல்லி அனுப்புகிறார், யாருமே இதுவரையிலும் அமராத ஒரு கழுதை குட்டியை நீங்கள் பார்ப்பீர்கள், அதை அவிழ்த்து வாருங்கள், அந்த கழுதை குட்டியை அந்த உரிமையாளரிடம் மீண்டுமாகவே ஒப்படைத்து விடுவோம் என்று அதை கூட்டி வாருங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அன்பானவர்களே, அந்த கழுதை குட்டியை போலத்தான் நாம் ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கழுதை குட்டி நம் அனைவரையும் பிரசன்னப்படுத்துகின்ற ஒரு விலங்காக இருக்கின்றது. அன்பானவர்களே, கழுதை என்றாலே அது பொதி சுமக்கின்ற ஒரு விலங்கு. பாரமான சுமைகளை சுமப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கழுதையை ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு அதன் மீது பயணித்தார் என்றால் அதனுடைய உட்பொருள் என்ன? நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 11:28-30 வரை, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொன்னாரே. ஆண்டவர் இயேசு சிலுவை மரத்தை சுமப்பதற்கு முன்பாக அவரையே சுமக்கின்ற ஒரு பேற்றை கழுதை பெற்றுக்கொண்டது. அந்த கழுதை குட்டியை போலத்தான் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற சிறு சிறு துன்பங்களை இயேசுவுக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பாடுகளின் வாரத்திலே நம்மை அழைக்கின்றார். இயேசுவை போல மிகப்பெரிய துன்பத்தை நாம் ஒன்றும் சந்திக்கப் போவதில்லை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12:4 நாம் வாசிக்கின்றோம், பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவிற்கு இன்னும் நாம் எதிர்த்து போராடவில்லை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருமகன் இயேசு எங்களுக்கு சுமைகளை சுமந்து பின்பற்றும்படி அழைப்பு விடுத்தார். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எப்பொழுதும் சுமைகளை கண்டு, வாழ்வில் நேரிடுகின்ற துன்ப துயரங்களை கண்டு மனம் தளர்ந்து போகாமல், திருமகன் இயேசு விட்டு சென்ற பாடுகளிலே எஞ்சி இருக்கிறதை சுமக்கின்றேன் என்று பவுலடியார் சொன்னதை போல எங்கள் வாழ்க்கையிலும் சிறு சிறு துன்பங்களை மன தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு குறுகலான பாதையிலே பயணித்து விண்ணக வீட்டை அடைய எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.